ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசம் வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடில் நல்லா கமகமன் வாசனையோடு எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவு மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புளியையும் அதிலே சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் வந்து 3 பல் அளவுக்கு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதோட இதுக்கு தேவையான அளவு மல்லித்தலையையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயமும் பெருங்காயமும் போட்டுக்கிறேன். இப்போ அது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு அதோடைய தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நான் பருப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் தண்ணியிலே கரைச்சிக்கலாம். இதோட கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இது நுர கூட்டி வர வரைக்கும் இதை வச்சுருக்கணும் அடுப்பில். இப்போது இதோட கூட நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெல்லம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரசம் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இது இப்போ நுரக்கூட்டி வந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான ரசம் தயார். ஸோ இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சு கரைச்சி இவ்வளோலாம் டிலே பண்ணாமல் நம்ம டக்குன்னு அதை போட்டு அரைச்சே செஞ்சாச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரசம் பார்த்திங்கன்னா மண்டியாகவே இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பொதுவாக ரசம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் மண்டியாக இருக்கும். அது மோஸ்ட்லி வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் நீங்கள் இப்படி அரைச்சி வைக்கும்போது அந்த மண்டியாக இல்லாமல் ரசம் ஒரே மாதிரி இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சளி காய்ச்சலுக்கு ரொம்பவே நல்லது இந்த ரசம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த ரசம் நம்ம டெய்லி கூட செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ்க்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.